2016 2016 வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு டெஸ்ட் நடக்குதுங்க. அன்னைக்கு இந்தியாவுடைய சீஃப் செலக்டர் சந்தீப் பாட்டீல் இருக்கார். ஆன்டிகுவாங்கிற ஊர்ல காலையில் சந்தீப் பட்டேல் அவருடைய ஒய்ஃபும் நடந்து வாக்கிங் போறாங்க. எத்தனை மணிக்கு போறாங்க? காலைல 5 மணிக்கு போறாங்க. அந்த இருட்டில் ஒரு உருவம் பீச் பக்கத்தில் இருக்கிற பாறை மேல உட்கார்ந்துருக்கு. சந்தீப் பட்டேலுக்கு ஆச்சரியம், பார்க்கறதுக்கு இந்தியன் மாதிரி இருக்கிறாங்க, யார் பாறையின் மீது உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு. ஆன்டிகுவால 2016 கிட்ட போய் பார்க்குறாரு. விராட் கோலி யோகா மேட் போட்டு யோகா பண்ணிட்டு இருக்கார். சந்தீப் பட்டேலுக்கு பயங்கர ஆச்சரியம். நேற்று வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் பண்ணிட்டாங்க, காலையில் 5 மணிக்கு இந்த மனுஷன் யோகா பண்ணிட்டு இருக்கான். அதன் பிறகு விராட் கோலி 45 நிமிடம் ஜிம்முக்கு போறார். அதன் பிறகு அன்னைக்கு செகண்ட் டே டெஸ்ட் மேட்ச் போறாரு, 100 ஸ்கோர் பண்றாரு. சாயந்தரம் மறுபடியும் ஜிம்முக்கு போறார். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? நமக்கு ஒரு விஷயத்தின் மீது ஆசை இருந்தாலும் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் என்பது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம். விராட் கோலி ரஞ்சி டிராஃபி ஆடுற ரயில்வேஸோட முத நாள் முடிஞ்சிருச்சு, சாயந்தரம் வர்றாங்க, அப்பா இறந்து போயிடுறாங்க. விராட் கோலிஸ் ஓன் ஃபாதர் டைட் அப், அப்பா இறந்துடுறாங்க. அடுத்த நாள் ரஞ்சி டிராஃபி ஆட போறார். செகண்ட் டே கோஸ் அண்ட் பிளேஸ், 87 ரன் அடிக்கிறார். சாயந்தரம் தான் அவங்க அப்பாவுடைய காரியத்தில் அவர் பங்கேற்கிறார். எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின். ஒரு விஷயம் எனக்கு வேணும், அது தவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம், அதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம். எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின். இதை செய்யணும், இது செஞ்சா மட்டும்தான் நான் ஜெயிப்பேன். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் இன்னைக்கு அது இருக்கு. ஸ்கேட்டிங் நல்லா விளையாடுறாங்க சார், கராத்தே அருமையாக பண்ணுறாங்க, நல்ல டான்ஸ் வருது, நல்ல பாட்டு பாடுறாங்க. எல்கேஜி குழந்தை 20 லைன் விநாயகர் ராகவல் பாருங்க, எத்தனை லைன் பாடுறாங்க பாருங்க. எல்கேஜி குழந்தைகள் எவ்வளவு தெளிவாக பாடுறாங்க. ஸோ அடிப்படையில் நமக்கு அந்த ஏக்கம், தாகம், அறிவு இருக்கு. நாம் அந்த குழந்தையை தூண்டி விடணும், எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளினை கொண்டு போகணும். அந்த குழந்தை அதை கொண்டு போகும் பொழுது they become வேர்ல்டு சாம்பியன். ஐயா, நமக்கு இன்னைக்கு லோக்கலில் ஜெயிக்கிறவங்க யாரும் வேண்டாம், இன்டர்நேஷனலில் ஜெயிக்கிறவங்க நம்ம நாட்டுக்கு இன்னைக்கு வேணும். மோடி அவர்கள் அடிக்கடி சொல்வது என்னன்னாங்க, உள்ளூர் பந்தயத்திலிருந்து ஒலிம்பிக் பந்தயத்தில் கோல்டு வாங்கக்கூடிய குழந்தையை நம்முடைய நாடு உருவாக்கணும். அந்த குழந்தை எப்படிங்க உருவாக்க முடியும்? எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் மட்டும்தான். அதனால் குழந்தைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் அப்பா அம்மா என்னை மிரட்டுறாங்க, திட்டுறாங்க, சொல்கிறாங்க, காலைல நேரமே எந்திரிங்கன்னு சொல்கிறாங்க, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் நைட்டு தூங்கணும்னு சொல்கிறாங்க, காலைல ஹோம்ஒர்க் பண்ணிட்டியான்னு நோட்டை செக் பண்ணுறாங்க, வீட்டுக்கு போனோடனே மிஸ் ஹோம்ஒர்க் நோட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்குறாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் டெய்லி இது நடக்கிறனால நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் முகம் சொல்லிக்கூடாது. அதையெல்லாம் செய்தால்தான் நீங்கள் டாக்டர், அதையெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் இன்ஜினியர், அதையெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதையெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர். எப்படி ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய விராட் கோலி முழுமையாக அந்த நாளை பயன்படுத்தி கொள்கின்றாரோ, அதுபோல் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முழுமையாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்.